திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனைகளோடு துயில் உணர்தல் வேண்டும். ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதுதல் வேண்டும். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ வேண்டும். திருச்சிற்றம்பலம். நீங்கள் நல்லதையே சொல்ல வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும். நாள் முழுவதும் அப்படி நடப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குற்றப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளை துணை கொண்டு பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று இரண்டாம் திருமுறையிலே திருவெண்காடு என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, நேற்றும் நாம் திருவெண்காடு திருத்தலத்தை சிந்தித்தோம். இன்று இந்த திருவெண்காடிலே இரண்டாம் திருமுறையிலே 61வது பதிகம் திருவெண்காடு பதிகம். 4வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். நரையார் வந்து நாளும் குறுகி நணுகாமுன் உரையால் வேறா உள்ளுவார்கள் உள்ளத்தே கரையா வண்ணம் கண்டான் மேவும் ஊர் போலும் விரையர் கமலத்து அன்னமருவும் வெண்காடே. திருச்சிற்றம்பலம். நிறையார் வந்து நாளும் சொல்றார். நிறை என்பதற்கு ஒரு மரியாதை. இந்த மயிருக்கு கருமையாக இருக்கிறப்போ மயிருக்கு ஒரு மரியாதை. நரைச்சி போனதும் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறார். நிறையார் வந்து நாளும் குறுகி அப்படி தலையிலே நிறை வந்து உடல் நாளுக்கு நாள் குறுகி மூப்பு நணுகுதற்கு முன்பாக உரை வேறாகாது நினைப்பவர் உள்ளத்தே மெலிந்து கரைந்து ஒழியாதவாறு தன்னை தோற்றுவிப்பவன் ஊர். அதுதான் திருவெண்காடு. அது எப்படிப்பட்டது வளத்தை சொல்லுகிறார். மணங்கமழும் தாமரை மலரிலே அன்னங்களெல்லாம் அன்னப்பறவைகளெல்லாம் தங்கி மகிழ்கிறதாம். அப்படிப்பட்ட ஊர் இந்த திருவெண்காடு என்னும் தலம். நிறையார்னு முதல்ல சொன்ன வெளுத்த மயிர்னு. தென்றலால் புகுந்துலவும் திருத்தோணி புறத்துறையும் கொன்றைவர் சடைய கொண்டலார்ன கொணர்ந்து அங்கு உலவும் கோட்டாற்றில் தொண்டலாம் துதி செய்ய நிறையார் நாளும் குறுகி உடம்பெல்லாம் அப்படியே கூனி குறுகி போகுது. நாளும் நெருங்கி நாடு போகுது, காடு வாங்குது. அதாவது இனி வாழ்நாளும் சுருங்கின்னு பொருள். நணுகுதல்னா நாளினுடைய விலை. வாயுரையால் வேறுபடாதபடி தியானிப்பவர்கள் கரைந்து ஒழியாதவாறு நிலைத்து நிற்கும் வகை. அதாவது இறக்கும் முன்பாக இறைவனை அகத்தில் நினைக்கும்
அது மட்டுமல்ல, அவன் நினைப்பது மட்டுமல்ல, வாயாலே வழுத்தியும் வழிபடுவார் உள்ளத்தில் அவனது திருவருள் உருவம் கரையாது நிற்கும். பெருமானுக்கு உருவம் வேண்டுமே வேண்டாமே? அவன் உருவம் இல்லாதவன் தான். ஆனால் அவனுக்கு என்று உருவம் வேண்டியதில்லை. நமக்காக அவன் உருவம் எடுத்து வருகிறான். நமக்கு அருள் செய்வதற்காகவே உருவம் எடுத்து வருகிறான். அப்படிப்பட்ட இந்த உருவத்தை உடைய பெருமான் எங்கே இருக்கார்? திருவெண்காட்டிலே இருக்கிறார். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவெண்காடு என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள வெண்காட்டீஸ்வரரை பெருமானை வணங்கி பேராற்றல் மிக்க பேரருள் உடைய பெருமானிடத்திலே அருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், மகிழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமண்ட ரசே போற்றி, ஸ்ரீரார் திருவையாரா போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கு ஏற்ப நீங்கள் இதை அடைந்து வருகின்ற இந்த இன்பத்தை அனைவரையும் காணும்படி செய்து, இந்த காணொளியை காணும்படி செய்து, அதாவது திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்து அனைவரும் பயன்படும்படியாக செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய்.